இதில் என்ன ஆச்சுன்னா பிஏ மியூசிக் பண்ணும்போது கோவை அவினாஷிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜ்லாம் படித்தேன். அது இந்த மியூசிக்கு சார் வெறும் 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்றாங்கன்னு நான் போய் சேர்ற நேரமாக பார்த்து டிபார்ட்மெண்ட்டே தூக்கிட்டாங்க. மியூசிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் 2-3 பொண்ணுங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் போயிடுச்சு, இல்லை டிபார்ட்மெண்ட்டை தூக்குறோம் அப்படின்னு. ஏன்னா அது நட்டத்தில் போயிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட்னு ஒன்று வச்சு டீச்சர்ஸ் 3 வருஷத்துக்கு டீச்சர்ஸ் வச்சுட்டு 3-4 பேருக்கு அப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நட்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் போய் எனக்கு வேணும்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி PS சரோஜா மேடம்னு இருக்காங்க. அவங்க வந்து அனிதா உன் பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ தானே அது, வா 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 அப்படின்னு கையை தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கூப்பிட்டு போயிட்டு அங்கே எனக்காக சண்டை போடுறாங்க. எல்லாம் யாருமே சேரல, எல்லா டிபார்ட்மெண்ட் தூக்கியாச்சுன்னு சொல்லியாச்சு. இல்லை என் கூப்பிட்டு போயிட்டு ராஜமால் தேவதாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அனிதா நல்லா பாடுவா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேணா அவள் பாட்டை நீங்கள் கேளுங்கன்னு அங்கேயும் பாடி காமிக்கிறேன் நான், இப்போ நல்லா பாடுவா, நீங்கள் டிபார்ட்மெண்ட் இவளுக்காக திறக்குறீங்கன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க என்ன டிபார்ட்மெண்ட்டையும் மூடியாச்சு, இப்போ திறக்கணுன்றீங்க, நீங்கள் பரவாயில்ல ஒத்தி இருந்தாலும் பரவாயில்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்காக போராடுறாங்க. எங்கள் அம்மாவும் பேசுகிறாங்க, நானும் அவங்க கிட்ட சொல்கிறேன் நோ நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு. என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் சார் 3 வருஷமும் தனியாக படிச்சு. பெரிய விஷயம். ஆமாம், பார்த்தீங்கன்னா பாவமாக இருப்பேன்.